தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களே, நாளை மறுநாள் ஏப்ரல் 23 உங்களோட பொன்னான வாக்குகளை எல்லாருமே செலுத்த போறீங்க. நீங்க செலுத்த போற ஒவ்வொரு ஓட்டும் ஏப்ரல் 23 காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்க போட போற ஒவ்வொரு ஓட்டும் இந்த நாட்டையே மாத்த போகுது. பணத்துக்காக உங்க ஓட்டை நீங்க வித்துறாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க ஓட்டை போடுங்க. குறிப்பா தமிழகத்துல 4 முனை போட்டி கடுமையாக இந்த தேர்தல் 2026 தேர்தல் கடுமையான ஒரு போட்டியாக மாறி இருக்கு. தேர்தல் அறிக்கைகள்லாம் வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரங்கள் தொடங்கி இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்ன? மீண்டும் 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரப்போறாரா? அதே போல 2வது முறையாக எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரப்போறாரா? இன்னொன்று முதன்முறையாக அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக வரப்போறாரா? இன்னொன்று இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக வரப்போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப தமிழகத்துல 234 தொகுதியில அதுல 118 தொகுதி எந்த கட்சி பெரும்பான்மையோட ஜெயிக்குதோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. இவங்க அதிமுக பாஜக கூட்டணி. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே தனித்து போட்டி போடுறாங்க. இப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்? உங்களோட ஓட்டு யாருக்கு சார் அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம். குறிப்பா இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்வி சார்ந்த செய்திகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்காகவே இவங்க வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, தேர்தல் அறிக்கை எல்லாரும் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய தேர்தல் அறிக்கையை நான் உங்களுக்காக இங்க பாருங்க. திமுகவோட தேர்தல் அறிக்கை, இது கல்விக்கான தேர்தல் அறிக்கை. அதிமுகவோட கல்விக்கான தேர்தல் அறிக்கை. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியோட கல்விக்கான தேர்தல் அறிக்கை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட கல்விக்கான தேர்தல் அறிக்கை. இதை எடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்க போறேன். இதே வேளையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க எல்லாருக்கும் நீங்க இப்ப ஓட்டு போட்டா எல்லாம் மாறிடுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுங்க. கல்வி இன்னைக்கு தனியாரிடம் விற்கப்பட்டிருக்கு. தனியாரிடம் விற்கப்பட்டிருக்குன்னா எல்லாம் இன்னைக்கு தனியார் தான். ஒரு பையனால ஒரு கல்வி இன்னைக்கு பள்ளியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் எதுலையுமே இலவசமா படிக்க முடியல. மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. எல்லாமே பணம் தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாவே அரசு மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, லா, ஃபிஷரிஸ் எல்லா படிப்புகளுக்கும் அரசே கவுன்சிலிங் நடத்துறாங்க. அதுல தனியார் கல்லூரிகள் கலந்துக்கிறாங்க. அங்கேயும் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. ஆனா அந்த தனியார் கல்லூரிகள் அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியா இவ்வளவுதான் பணம் வாங்கணும், பெற்றோர்கள்ட்ட இருந்தும் மாணவர்கள்ட்ட இருந்தும் இவ்வளவுதான் பணம் ஒரு வருஷமும் வாங்கணும்னு அரசால பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்ல வரக்கூடிய கல்லூரிகளுக்கு கட்டளையிட முடியல. தனியார் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசையே எதிர்க்கக்கூடிய வேலையில இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை. தேசிய கல்விக் கொள்கை 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா NTA மூலியமா நிறைய தேசிய தேர்வு முறைகள் JEE, நீட்டு, கியூட் அது இதுன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய நுழைவுத் தேர்வுகள் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இது இல்லாம நிறைய பிரச்சனை. மும்மொழி கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு. நிறைய பிரச்சனை. அந்த மும்மொழி கொள்கையில பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு இந்த 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பொது தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும். இன்னைக்கு நம்ம தலைமுறை இப்படி போச்சு. இன்னைக்கு நம்ம வரப்போற தலைமுறையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம போட போற ஓட்டு எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தல் அறிக்கையில நான் பார்த்ததுலயே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா? நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட ஒரு தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய லெவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வார்த்தை. இங்க பாருங்க, இது நிறைவேற்ற முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது, சாத்தியப்படுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க பாருங்க என்ன சொல்றாரு. முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் மற்றும் அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் என அனைவருமே அரசு பள்ளியில் தான் கல்வி கற்க வேண்டும் என்பது அடிப்படை சட்டமாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றா? சீமான் அவர்கள் அவரோட தேர்தல் அறிக்கையில் அதை கொடுத்திருக்காரு. எனக்கு இது பார்க்கையில மிகப்பெரிய மாற்றம். இது சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சீஃப் மினிஸ்டர், MLA நீங்க போட போறீங்களா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு போட போறீங்களா, அந்த ஓட்டு போட அவங்க எல்லாமே இன்னைக்கு யாரெல்லாம் அரசு அதிகாரிகளோ எல்லாரோட பிள்ளைகளும் அரசு பள்ளியில தான் படிக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவேன்னு சொல்றாரு. இங்கேயே எனக்கு என்னன்னா, இது மாதிரி மற்றவங்களோட தேர்தல் அறிக்கையை நான் காமிக்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையா இருக்கு. இதை சாத்தியப்படுத்த முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அதை தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும். கல்வியை
நான் இலவசமாவே கொடுக்குறேன். இங்க பாருங்க, அதுல முக்கியமா அவர் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை சரியாக சமமாக அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொல்றாரு. இது இவங்களோட கல்விக் கொள்கையா இருக்கு. குறிப்பா இப்ப நம்ம திமுக இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். திமுக என்னென்ன சொல்றாங்கிறத நான் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா படிச்சு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இதெல்லாமே நீங்களே படிச்சு காமிக்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், படிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டை கொண்டு போய் காசுக்கு விற்கலாமா சொல்லுங்க. உங்க ஓட்டை எப்பவுமே காசுக்கு விற்க கூடாது. உண்மையான கல்வி மாணவர்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. வருஷம் அழுகுறாங்க பசங்க, நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் என் சேனல்ல அழுகுறாங்க. நான் டெய்லி பார்த்து வேதனைப்படுறேன். டெய்லி பணம் 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 பணம். இந்த காலேஜ் போனா அவ்வளோ, அந்த காலேஜ் போனா, பிரைவேட் காலேஜ் போனா இவ்வளோ, எங்கேயுமே படிக்க முடியல. நம்ம பிள்ளைங்களால படிக்கவே முடியல. இவங்களோட இதை பார்க்கலாம். இப்ப பாருங்க, திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? காலை உணவு விரிவாக்கம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப காலை உணவு இப்ப 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு. அதை 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாத்த போறோம்னு சொல்றாங்க. 15 லட்சம் பள்ளிகள் மாணவர்கள் இதனால பயன்பெறுவாங்கன்னு சொல்றாங்க. அது இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்க்கிறோங்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. ஜேஇ, நீட்டு, கியூட்டு எல்லாமே நடக்குது. அந்த நீட் எக்ஸாம் ஒரு மாணவனான இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் என்ன பிரயோஜனம்? ஒரு தனியார் கல்லூரியில போய் நம்ம எம்பிபிஎஸ் படிக்க முடியல. கவர்மெண்ட் கோட்டால வாங்க சொல்றது 4.5 லட்சம். ஆனா அந்த பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா? 10 லட்சம் வாங்குறாங்க. அவன் 5 வருஷம் எம்பிபிஎஸ் 50 லட்சத்தை கொடுத்து படிச்சுட்டு அவன் வேலை பார்ப்பானா? இல்ல எல்லாத்தையும் போட்டு குத்துன்னு குத்தி போங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களாம் அப்படியே வாங்கம்மான்னு கூப்பிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? பணத்தை புடுங்குறாங்க. அரசு சொல்லக்கூடிய பணத்தை எந்த பிரைவேட் காலேஜும் வாங்கல. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இது மாதிரி நுழைவுத் தேர்வு வச்சுமே ஒரு பிரயோஜனமும் இல்லாம தான் இருந்துட்டு இருக்குங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். இப்ப இந்தி மொழியை திணிப்பை நுழைக்கும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் 100% மாணவர்களுக்கு இடைநிற்றல். இப்ப பாதியிலேயே நிறைய பேர் ஸ்கூல்ல நிப்பாட்டிடுறாங்க. ஒரு 3ஆவது வரைக்கும், 4ஆவது வரைக்கும், 5ஆவது வரைக்கும் போயிட்டு அப்புறம் 10ஆவது வரைக்கும் போயிட்டு படிக்க வேணாம்னு நிப்பாட்டிடுறாங்க. அதை 100% நாங்க மாத்துவோம் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே இதெல்லாம் மாணவர்களுக்கு இப்பதான் திமுகவோட அந்த அவங்களோட இதுல போட்டிருக்காங்க. என்னன்னா, அப்பவே பாத்தீங்கன்னா உயர்கல்வியில அவங்க என்னென்ன 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனைவருக்குமே உயர்கல்வியில என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன படிக்கலாங்கிறத அவங்க முன்னேற்றமா கொண்டு நாங்க அதுக்கான தொடர்பான ஆலோசனைகள் கொடுக்கப்படும் சொல்றாங்க. இப்ப அடுத்த அறிக்கை என்ன முக்கியமான அறிக்கைன்னா, ஸ்மார்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா 2030க்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகள்லயும், அரசு பள்ளிகள்ல கொண்டு வரப்படும் சொல்றாங்க. அது இல்லாம 1000 மாதிரி பள்ளிகள் வெற்றி பள்ளி திட்டம் மூலம் விரிவுபடுத்தப்படும் சொல்றாங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல. இது இல்லாம இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த பாடப்பிரிவுக்கு தனியா பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நிலை பள்ளி வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இயல், இசை, நாடகம், பாரம்பரிய கலை வடிவங்கள் கொண்ட அந்த ஆகியவை குறித்து பயிற்சிகள் வழங்கப்படும். அதெல்லாம் ஸ்கூல்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிவிக் எஜுகேஷன், அதாவது சமூகம் மீது ஒருத்தவங்களுக்கு அக்கறை வரணும். அதை எல்லாத்தையுமே நாங்க அவங்களோட பள்ளி படிப்புல இருந்தே அந்த சமூகம் மீது எப்படி இருக்கணும், சமூக நீதி, இதெல்லாம் அந்த மாதிரியான சிவிக் எஜுகேஷன் முறை கொண்டு வரப்படும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட அறிக்கையில் என்ன போட்டிருக்காங்க, மனப்பாடம் செய்யும் முறை மாற்றப்பட்டு அறிந்து தெளிவு நல்லா எல்லாமே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சு போய் எழுதிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை மாற்றம் செய்யப்படும்னு திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, மாணவ பருவத்திலேயே அறிவியல், பொறியியல் துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் ஈடுபட மாணவர்களுக்கு ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் சிறப்பாக செயல்படுதான், அதை இன்னமும் விரிவாக்கம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாணவர்களிடையே போட்டிகள் நடத்தப்படும். பள்ளி கல்லூரிகளில் இப்பவே இந்த தமிழ்ல அந்த கட்டுரை போட்டி, கதைகள் இதெல்லாம் சொல்றதுக்கான போட்டிகள்லாம் நடக்குது, அதெல்லாம் நடத்தப்படும் சொல்றாங்க. இந்த உயர்கல்வியில என்னென்ன மாற்றங்களை திமுக கொண்டு வர போறோம்னு சொல்றாங்கன்னா, புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்துல இப்ப மாசம் பாத்தீங்கன்னா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்ச பிள்ளைங்க மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அதை நாங்க 1500 ரூபாய் தருவோம் அப்படின்னு திமுக அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. 2030 ஆண்டுக்குள் 200 கோடி மதிப்பீட்டில் நவீன ஆய்வகங்கள் அமைவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம உயர்கல்வி சிறப்பு வளாகங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க உயர்கல்விக்குன்னு. அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாத்தீங்கன்னா தொழிற்கல்வி சிறப்பு மையங்களும் நிறுவப்படும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் இன்னைக்கு தேவைப்படும், அதுக்காக கொண்டு வரப்படும். பன்னாட்டு கல்வி முறை அறிமுகம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடிஐ இல்லாத வருவாய் வட்டங்கள், இப்ப ஐடிஐ காலேஜ் இல்லாத இடங்கள் எல்லாம் அங்கெல்லாம் அதாவது வருவாய் வட்டத்திலும், எல்லா வருவாய் வட்டத்திலையும் ஐடிஐ காலேஜ் இண்டஸ்ட்ரி அதை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாணவியர் விடுதிகள் பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் மாணவியருக்குன்னு தனி விடுதிகள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க.
அனைத்து அரசு கல்லூரிகளிலும் ஒய்ஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் ஏற்படுத்தப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக நீதி கல்லூரிகள் விடுதிகள் திறக்கப்படும். காலையும் மாலையும் கூடுதல் பேருந்துகள் இப்ப அரசு பள்ளியில போகக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்லூரிகளோட அவங்களோட பஸ் போறதுக்கான அந்த இதெல்லாம் அமைத்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஆண்டுக்கு ஒரு முறை உயர்கல்வியில வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் 2.0 அந்த வேலை வாய்ப்புகள்லாம் கூட இன்னும் மாத்தி கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. ஜெர்மன், பிரான்ச்சு, அதுக்கப்புறம் கொரியன் இந்த லாங்குவேஜ் மொழிகள்லாம் அதாவது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், அட்வான்ஸ்டு சிஎன்சி, இந்த ரோபோட்டிக்ஸ் இந்த இதெல்லாம் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைத்திட மாணவர் சேர்க்கை இடங்களின் எண்ணிக்கை இந்த வேலை வாய்ப்புகள்ல இருந்தெல்லாம் 35,000 70,000 மாற்றுவோம்னு திமுக அறிக்கையில சொல்லியிருக்காங்க. 90 விழுக்காட்டை எட்டும் வகையில் நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் இவங்க பணத்தை கம்மியாகனா தாராளமாக உயர்கல்வியில எல்லாருமே சேருவாங்க. ஆனால் இன்னைக்கு தனியார் கல்லூரியில யாராலையும் படிக்க முடியல, லட்சமா கேட்குறாங்க பணம். அதுதான் பிரச்சனையே. அடுத்து செயற்கை நுண்ணறிவு திறன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த முறை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங் லைசன்ஸ் போன்ற புதிய துறைகளில் ஈடுபடுவதற்கு அடிப்படை அறிவியல் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்சிபிள் அந்த பாடத்திட்டம் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி அகாடமிக் அதுக்குன்னு தனி கிரெடிட்ஸ்லாம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பு பெறுவதற்கான கூடுதல் திறன் பயிற்சிகள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட தேர்தல் அறிக்கை. மாவட்ட மாநில அளவிலான விழாக்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அந்த மாணவர்களுக்குன்னு இதெல்லாம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட கம்பெனி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அந்த கம்பெனி செக்ரட்டரி போன்ற படிப்புகளில் அதிக எண்ணிக்கையிலான தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கான அந்த இதை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு ஒப்பந்தம் செய்து அங்கு பயிற்சி பெறுறதுக்கான ஒரு அவங்களோட ஆசிரியர்களுக்குன்னு தனியாக இது கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை. அடுத்து ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை. இப்போ நம்ம அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கலாம். இதுல முதன்மையான ஃபர்ஸ்ட் திட்டம் சூப்பரான திட்டம், ஆனா உருப்படாம போய் தமிழ்நாட்டில் கிடக்கு. நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த 7.5% இடஒதுக்கீடு எம்பிபிஎஸ்க்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங்லயும் இருக்கு. ஆனா பல தனியார் பொறியியல் கல்லூரிகள் மாணவர்களிடம் இந்த 7.5 6ஆவதுல இருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே இலவசம். எம்பிபிஎஸ்ல இருக்குது. அதாவது மருத்துவம், மெடிக்கல்ல ஆரம்பிச்சு இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, லா எல்லா படிப்புலையும் இது இருக்கு. இதை 10% மாற்ற போறோம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதலா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை அதிமுக கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எம்பிபிஎஸ்ல மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, மற்ற எல்லாத்துலயும் ஃபெயிலியரா இருக்கு. ஏன்னா தனியார் கல்லூரிகள்ல பணம் வசூலிக்கிறாங்க. அடுத்து இது ஒரு நல்ல திட்டம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடியது உயர்கல்வி மற்றும் மேல்நிலை வகுப்புகளில் அதே தான் அந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அந்த லேர்னிங் மையங்கள் இது பண்ணப்படும். அப்படியே இங்கே இருக்குது இந்த அறிக்கையில் 6 முதல் 10ஆம் வகுப்புக்கான அந்த இது பார்த்தீங்கன்னா 5 பாடங்களுடன் கணினி அறிவியலை சேர்த்து 6 பாடங்களாக கற்பிக்கப்படும். அதாவது 6ஆவதுல இருந்து 12 வரைக்கும் அந்த 5 பாடமுறை தானே இருக்கு. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருமொழி கொள்கை, அதாவது நம்ம இங்கிலீஷ் தமிழ் தான், அதை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது ஹிந்தி இது மாதிரிலாம் உள்ள வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல காலியாக உள்ள ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும். கிளைமேட் சேஞ்ச் பற்றி பள்ளி பருவத்திலே சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்படும். எவ்வளவுலாம் சொல்லலை, விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்படும்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. 10 சர்வதேச தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும். அதாவது ஆக்ஸ்போர்ட் அந்த இதெல்லாம் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களோட சேர்ந்து ஒரு 10 சர்வதேச தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது இயங்கி வரும் நூலகங்கள், அதாவது நூலக காலி பணியிடங்களை முழுவதும் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை. இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க கல்விக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா அடுத்து நம்ம என்டிகே பார்க்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சியோட அவங்களோட கல்விக் கொள்கையை பார்க்குறோம். நான் முதலே சொல்லியிருந்தேன் ரொம்ப நல்ல திட்டமங்களா இருக்குன்னு. இவங்க சொல்றது தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் இலவசம் சொல்லிட்டாங்க. இங்கேயில இருந்தே இது ஆதரிக்கப்படுது எல்லாராலையுமே. கல்விங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே கல்வி தான் ரொம்ப முக்கியம். அதனால இதை அப்படி சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துட்டோம்னாவே போதும் சொல்றாரு. இன்னும் அடுத்து அவர் என்ன அறிக்கை இல்லைங்க பாருங்க. இதுதான் எனக்கு ஹைலைட்டா தெரிஞ்சு. முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே அரசு பள்ளியில தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப வெற்றியான ஒரு திட்டமா இருக்கு. அது இல்லாம மாணவர்களின் எண்ணிக்கை கூடினால் மேலும் ஆசிரியர்கள் அதிகமா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அரசு வேலையில் அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். கேரளால இந்த மாதிரி இந்த முறை கொண்டு வரப்பட்டு 37% விழுக்காடு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறையை பின்பற்றி கேரளாவில் 37% விழுக்காடு மக்கள் அரசு பள்ளியை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். அங்க எல்லாமே அரசு பள்ளியில தான் இப்ப படிக்கிறாங்க அதிகமா அப்படிங்கிறத அவங்களோட தேர்தல் அறிக்கையில போட்டிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு.
நம் மொழி தமிழ் கற்போம் நம் இனம் வாழ்வதற்குங்கிறத அவர் போட்டிருக்காரு. ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, ஏன்னா தமிழ் வந்து எதுலையுமே இல்லை. பண்ணிக்கலாம் வந்து காலேஜுக்கு போறோம், தமிழ் வழி கல்வியே பெரும்பாலும் இப்போ குறைஞ்சிருச்சு. இங்கிலீஷ் தமிழ் தான் எல்லா இடத்துலையுமே. இங்கிலீஷ் நம்ம புலன்பெற படிக்கிறோம், பட் நிறைய பேரால் அது வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல. இருந்தாலும் இங்கே தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது என்று பேசுவது அவமானங்கிறத உங்க இதில் சொல்றாங்க. ஏன்னா தமிழ் தான் எல்லாத்துக்குமே முதன்மையா இருக்கணும், தமிழ்ல தான் எல்லாமே படிக்கணும், காலேஜுக்கு போனால் எல்லாத்துக்கும் நீ தமிழ்ல தான் படிக்கணுங்கிறது இவங்களோட இதில் இருக்கு. குறிப்பா இவர் என்ன சொல்றாருன்னா மொழி கொள்கை. மொழி கொள்கையில இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு மொழி கொள்கை தான். அவங்க எல்லாம் 2 மொழி கொள்கை, இங்கிலீஷ் தமிழ். இவர் பாருங்க ஒரு மொழி தான், தமிழ் மட்டும்தான். நீ என்ன வேணா படி, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேற லாங்குவேஜ் கத்துக்க, ஆனா எங்களோட மொழி கொள்கை ஒரு மொழி கொள்கை தான், நாங்க தமிழ் மட்டும்தான், எல்லாமே தமிழ் பாடம் தான், தமிழ்ல தான் இருக்கு எல்லாமே அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ மேல்நிலை பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயமாக்கப்படும், சிபிஎஸ்இலையும் கூட நாங்க தமிழை வந்து கட்டாயமா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம தனியார் ஆங்கில பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் ஆங்கிலத்தின் தரம் உயர்த்தப்படும், அரசு பள்ளியும் ஆங்கிலம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம சொல்லிக் கொடுக்கப்படும்னா வேணும்னா நீங்க சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதே போல இங்க பாருங்க, தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை நாம் தமிழர் அரசு உருவாக்கும், தமிழ் படிச்சாதான் வேலை. அதே போல அரசு பள்ளிகளில் அனைத்தும் உலகத்தரத்திற்கு உயர்த்தப்படும், எல்லாமே அரசு பள்ளிகள் அனைத்தும் வந்து உலகத்தரத்துக்கு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அரசு வேலை வாய்ப்பில் 20 விழுக்காடு இடப்பங்கீடு என்பது 40 விழுக்காடாக உயர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. அவங்களோட தமிழ் வழி கல்வி படித்தவங்களுக்கு தமிழ் வழி கல்வி அதை படிச்சிருக்கணும். அதே போல சமஸ்கிருதம் இப்போ எல்லாமே வந்து உள்ள வந்துட்டு இருக்கு, வேற வேற லாங்குவேஜ் இப்போ ஹிந்தியெல்லாம் திணிக்கிறாங்க, அதனால அதுக்கெல்லாம் வந்து எகென்ஸ்டா தான் இருக்கிறாரு. அறிவுச்சோலை இந்த மாதிரி தான் பள்ளிகள் வந்து கொண்டு வர போறோம், அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு மூணு வகைப்படுத்தி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளையாட்டு, ஓவியம், வரைதல் இது எல்லாமே வந்து இவங்களோட ஆட்சியில வந்து ரொம்ப சிறப்பாக வகுப்புகள்ல சொல்லி தரப்படும் அப்படின்னு சொல்ற. தனித்திறன் கல்வி இன்னைக்கு முதன்மையாக பாடமாக பயிற்றுவிக்கப்படும். இங்க பாருங்க என்ன சொல்றாரு, 6வது அகவையில் 1ஆம் வகுப்பில் சேரும்போது சிறுவர்கள் சிறுமிகள் தனித்திறன் குறித்து பெற்றோர்களிடம் ஆசிரியரிடம் கேட்டிருந்து அதுவே முதன்மையான பாடமாக பயிற்றுவிக்கப்படும். ஓவியம், விளையாட்டு, சமூக பணி, புதிய கண்டுபிடிப்பு இதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் சொல்றாரு. இன்டர்ன்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே வேலை இல்லை என்ற நிலையை மாற்ற பள்ளி படிப்பின் போதே அப்பவே வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இன்டகிரேட்டட் ஸ்கூலிங்லாம் வந்து அப்பையிலேருந்தே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்வில்லா தேர்ச்சி சுவரில்லா கல்வி அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அனைத்து இடங்களுக்கும் நேரில் அழைத்து சென்று பயிற்சி முறை கல்வி அளிக்கப்படும், தேர்வில்லாத தேர்ச்சி முறை பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தேர்வில்லாத அந்த தேர்ச்சி முறை வந்து பின்பற்றப்படும் சொல்றாரு. 10ஆம் வகுப்பில் அரசு தேர்வு நடத்தப்படுவதால் அதற்கு பயிற்சி 9ஆம் வகுப்புலேருந்து தேர்வு முறை வந்து பாடமாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நூலகங்கள், தேசிய கல்விக் கொள்கையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, தேசிய கல்விக் கொள்கையை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது. நாம் தமிழர் கட்சி தேசிய கல்விக் கொள்கை, இன்னைக்கு மும்மொழி கொள்கை, மூணு மொழி படிக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இங்க என்ன சொல்றாங்க, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு எல்லாம் வந்துட்டு இருக்கனால தேசிய கல்விக் கொள்கையை முற்றிலும் திரும்ப பெறுவது உறுதி செய்யப்படும், அதை வந்து நாங்கள் திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதே போல மாநில அரசின் உரிமை எல்லாமே வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்போ எல்லாமே வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு, கல்வியை முழுசா வந்து மாநில அரசுக்கு மாற்றுவோம். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. நுழைவுத் தேர்வுகள் இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, நீட்டு, நெட்டு, கியூட்டு இந்த மாதிரி தேர்வுகள்லாம் இருக்குல்ல, இந்த முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே சேர்க்கைகள் நடைபெறும் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவ்வளோதான். ரொம்ப முக்கியமாக இவங்களோட தேர்தல் அறிக்கை இங்கே பாருங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து ஒரு துணை மற்றும் தன்னாட்சி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படும். அதோட சேர்த்து அதுக்கு கீழே வந்து பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படும், அவங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது மிகவும் முக்கியமான ஒன்று, துணைவேந்தர் பணியமர்த்தம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைஸ் சான்சலர், அதாவது ஒவ்வொரு கல்லூரிகளையும் துணைவேந்தர்களை வந்து நியமிக்காம பல கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டமளிப்பு விழாக்கள்லாம் நடைபெறாமே இருக்குது. அதனால இந்த துணைவேந்தர் நியமனங்கிறது அரசு, தமிழக அரசு தான் வந்து யாரு துணைவேந்தருங்கிறத நியமிக்கணும் அப்படிங்கிறத, அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட தேர்தல் வரைவுல வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இது முழுக்க பார்த்தாச்சு, இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்மளோட டிவிகே, அதாவது விஜயோட கட்சி, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத பார்க்கலாம். அதாவது உலகத்தரத்தில் கல்வி, உலகத்தரத்தில் கல்வியை கொடுக்குறோம்னு சொல்றாரு யாரு, விஜய், அவரோட தேர்தல் அறிக்கை. அதே போல அந்த திமுக அதிமுக இருந்த மாதிரி சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதே போன்ற இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் நாங்கள் வந்தா அப்படிங்கிறத ஸ்மார்ட்
கிளாஸஸ் வந்து மாற்றப்படும் 2031 அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கற்றல் விளைவுகளில் முதன்மையான மாநிலமாக மாற்றுதல், லேர்னிங் அவுட்கம்ஸ், அதாவது நாட்டிலேயே முதல் மாநிலமாக வளர்ந்த நாடுகள் இணையாக தமிழ்நாடு மாற்றப்படும் சொல்லியிருக்காரு. காமராஜர் சிறப்பு பள்ளிகள் வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி, உணவு, உறைவிடம், பாடநூல் எல்லாமே சீருடை ஆகிய கட்டணமில்லா கல்வி வந்து வழங்கப்படும் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். 100 பள்ளிகளில் 50 பள்ளிகள் மாணவிகளுக்குன்னு தனியாக வந்து ஒதுக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இடைநீற்றல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் பாதியிலே நின்று போயிடுறாங்க, ஸ்கூல்லாம் வந்து போறதில்ல. அதுக்கு அவர் என்னமோ 5000 ரூபாய் வருஷம் கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருந்தாரு. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் இடைநீற்றலை தடுக்கும் பொருட்டு தமிழகம் முழுக்க செயற்கை நுண்ணறிவு வச்சு வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படும் அதை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலை உணவு திட்டம், இப்போ காலை உணவு திட்டம் முதலமைச்சர் உணவு திட்டம் இருக்குல்ல, அதை வந்து இவருமே 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் 10% இடஒதுக்கீடு, இந்த 7% இடஒதுக்கீடு சொன்ன 7.5%, அந்த 7.5% 10% மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல கவனிக்க வேண்டியது, இந்த 7.5% பிஜிலையும் நாங்கள் கொண்டு வரோம். இப்போ யூஜியில் மட்டும்தான் இருக்கு, அதை பிஜி படிப்புலையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு விஜய் வந்து சொல்றாரு. 7.5% இடஒதுக்கீடு 10% மாற்றப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஜியில் மட்டும்தான் இருக்கு, அதை பிஜிலையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர்கள் திறன் மேம்பாட்டு திட்டம், மாநிலம் முழுவதும் பணிபுரிய தலைமை ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 50 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் அந்த தொழில்முனைவோர் திட்டம், அரசு பள்ளிகளில் 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு முதலீட்டு 100 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் மாணவர் மனநலன் 5000 மனநல ஆலோசகர் நியமிக்கப்பட்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உலாவியல் முதலுதவியாக பயிற்சிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு வந்து கொண்டு வரப்படும். இப்போ ஏஐயோட வளர்ச்சிக்கு ஏற்பதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி, இப்போ காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வர போறாங்கன்னா, புதிய அரசு தொழிற்கல்விகள், அதாவது அரசு கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் புதிய 5 பொறியியல் கல்லூரிகளும் 3 மருத்துவக் கல்லூரிகளும் தொடங்கப்படும். இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசு கிட்ட வந்து வலியுறுத்துவோம். அது இல்லாமல் 30 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தன்னாட்சி கல்லூரிகளாக மாற்றப்படும். அதே போல ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி சேர்க்கைக்கு செலவுகளால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்க 8000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவாற்றலுக்கு முதல் மரியாதைன்னு சொல்லியிருக்காரு. 100 கல்வி நிலையங்கள் பயில்வதற்கான தகுதி பெறும் தமிழக மாணவர்களின் கல்வி மற்றும் வாழ்க்கை செலவுகளை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முதல் தலைமுறை, இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆதி திராவிடர் பழங்குடியினை சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் சொல்றது என்னன்னா, முற்றிலும் மாணவர்களுக்கு கல்லூரி கட்டணம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி திராவிடர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தாவே, இப்போ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் கொஞ்சம் ஃபீஸ் கம்மி பண்றாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆதி திராவிடருக்கு முற்றிலும் ஃபீஸை வந்து நான் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இங்க பாருங்க, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக், காலநிலை தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் விண்வெளி தொழில்நுட்பம், சைபர் செக்யூரிட்டி என வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை இதெல்லாம் வச்சு சார்ந்த படிப்புகளுக்கு பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இது உருவாக்கப்படும். இந்த பல்கலைக்கழகங்கள் உலக முன்னணி பல்கலைக்கழகங்களோட தொழில்நுட்ப நிறுவனங்களோட இணைந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர், பிஆர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஐஐடிகள் திறக்கப்படும், இதெல்லாம் இந்த பாடப்பிரிவுகள் சேர்க்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள், இப்போ வந்து நுழைவுத் தேர்வு நடக்குது பார்த்தீங்களா, ஜேஇ, நீட், அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, சைபர் செக்யூரிட்டி போன்ற பிரிவுகளில் கட்டணமில்லா 6 மாத சான்றிதழ் ஒரு கல்வி வந்து இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கொடுக்கப்படும், எல்லாருக்குமே அதை கொடுக்கப்படும் சொல்றாரு. போட்டித் தேர்வுகள் கட்டணமில்லா பயிற்சி, மாவட்ட நூலகம் நவீனமயமாக்கப்பட்டு அங்கே போட்டித் தேர்வுகளுக்கான உயர்தர பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் சொல்றாரு. ஓகேவா? இப்போ இந்த காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைநீற்றல் இல்லாமல் இருக்க, நீங்கள் வந்து பள்ளியில் படிக்கையிலேயே உங்களுக்கு வருஷம் 5000 தர்றேன் அப்படின்ட்டு விஜய் வந்து சொல்லியிருக்காரு. 5000 ரூபாய். ஏன்னா பாதியிலே எல்லாரும் ஸ்கூலில் நின்றுறாங்க, இப்போ 10வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வருஷம் நீ, அதாவது எப்பயிலேருந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வரும், அது புரிஞ்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க. டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால இப்போ இவ்வளோ நேரம் நான் படித்து காமிச்சேன், இந்த பிடிஎஃப் எல்லாமே இருக்கு தேர்தல் அறிக்கையில், நீங்களும் படித்து பார்க்கலாம். அதனால இந்த 4 பேருக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறங்கிறத நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டை ரொம்ப உன்னதனமாக போடுங்க, உங்கள் மனசுலேருந்து போடுங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு போடாதீங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு போடுற ஒரு ஓட்டும் எல்லாருக்கும் வேட்டா மாறும், எல்லாருக்கும் அழுகையா மாறும். ஒவ்வொரு வீட்லையும் பிரச்சனை. ஏன்னா ஒரு அரசு தான் ஒரு நாட்டையே காப்பாற்றணும். அந்த நாட்டை உருவாக்க போற நீங்க பார்த்து யோசிச்சு சிந்திச்சு போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.